ரைட். அப்ப இது விளங்கிக்கும் சரியா, மிச்சம் கஷ்டப்பட்டு பார்க்காதீங்க, நோமலை பாருங்க, ஈஸியா உங்களுக்கு விளங்கும் சரிதானே. ரைட். ரைட் அவ்வளவுதான் நீங்க. அப்ப முதலாவது என்ன, இங்க ஏ இருக்கிறதால ஏன்னு போட்டேன். சோ ஏன்ற வட்டத்திட உள்ளுக்கு யார் இருக்கிற ஒன்று ரெண்டு மட்டும்தான். சோ அடுத்து என்ன, இந்த பி தவிர, இது தவிர அர்த்தம், நாங்க நிரப்பின்னு சொல்லுவாங்க, நிரப்பிக்கு தவிர. இப்ப நிரப்பின்னா உங்களுக்கு என்னண்டு என்ன செய்யறேன்னு விளங்க அமைக்கும், பட் தவிரண்டா விளங்கும். இந்த கோடு வந்தா தவிர, இது வந்து பி, சும்மா பிய போட்டா அது பி, இப்படி ஒரு கோடை போட்டேன்டா தவிர. இப்ப பி தவிர, அதுதான் என்னோட கருத்து சரியா. பி பி நிரப்பின்னு சொல்லலாம், பட் பி நிரப்பின்னா உங்களுக்கு ஐடியா வரா என்ன செய்யறேன்னு. பட் பி தவிரன்னா பி வர மாட்டாராங்க, அங்க பி இருக்கப்படா, பி தவிர. இப்படிதான் நீ வரப்படாண்டுவோமே, அப்ப இந்த அந்த வரப்படாது. அது மாதிரி பி தவிரண்டா பி இல்லாம மத்தது, மத்தது எல்லாம் வரும், பி மட்டும்தான் அங்க வரப்படான்னு அர்த்தம். சோ பி தவிரக்குள்ள போய் யார் யார் வரப்போற, முதல்ல பிய கண்டுபிடிங்க, பிக்குள்ள யாரு வரப்போறாருன்னு கண்டுபிடிங்க. அப்ப பி தவிரன்னா அந்த பிக்குள்ள வர மட்டும் இல்லாம மத்த எல்லாம் வரும். ஃபர்ஸ்ட்டுக்கு பி யாருன்னு சொல்லுங்க, பிக்குள்ள என்ன வரும் நம்பர், எனக்கு ஆக்கில் சொல்லுங்க. பி, பி தவிர யோசிக்கும், ஆனா பி சொல்லுங்க, பிக்குள்ள வர நம்பரை சொல்லுங்க இதுக்குள்ள பார்த்து. ஒன்று. ஒன்று, குட். மத்த எல்லாருக்கும் ஓகே தானே, அது பின்னு சொன்னா ஒன்று. ஏன் இந்த பீர வட்டத்தை பாருங்க, இது வட்டம், அப்ப வட்டத்துல உள்ளுக்கு தான் பார்க்கணும் அவருக்குரியது, உள்ளுக்கு ஒன்று மட்டும்தான் இது. சோ ஒன்று. பட் இங்க பிய கேட்கல, பி தவிர, மேல கோடு வந்த தவிர, அப்படின்னா என்ன, பி மட்டும் தேவையில்லை, மத்த எல்லாரும் போடணும், மத்த எல்லாரையும் எழுதணும். பி தவிர, பி மட்டும்தான் நீக்கப்படாது, எழுதப்படா. சோ பிக்குள்ள வர்றது ஒன்று தானே, பி தவிரண்டா ஒன்று மட்டும் வராது, மத்த எல்லாம் எழுதணும். மத்த நம்பர் என்ன இருக்குது, பிக்கு வெளியில இருக்கிறதெல்லாம் எழுதணும். என்ன அப்ப எழுதணும் என்ன, பி தவிரக்கு சொல்லுங்க, பி தவிரக்கு என்ன நம்பர் வரும் அப்ப, எல்லாரும் சொல்லல, எல்லாரும் பேசுங்க கட்டாயம். ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டும் மூணு. மூணு, ரைட். கிலோ ஓகே அவங்களுக்கு விளையாச்சா, ரெண்டு மூணு. ஓ டீச்சர் விளைஞ்சி. எஸ், பி தவிர, பிக்குள்ள வந்து ஒன்று மட்டும்தான் இருக்குது. ஷர்ஃபா ஓகேயா, ரைட். நல்லா அவதானிச்சிங்க, ரைட். நாங்க இப்படி கேள்விகள் கொஞ்சம் கொஞ்சம் நான் தருவேன் ப்ராக்டிஸுக்கு, என்ன இப்படி கேள்வி வருது என்ன பாஸ் பேப்பர்ல செய்ய விட்டுல உங்களுக்கு செய்யலாம், ரைட். அப்ப பி தவிர, பிக்குள்ள வருது பாருங்க, நாங்க இப்ப எல்லாம் படிச்சதுக்கு இவ்வளவு டைம் போகுது, பட் நீங்க செய்ய விட்டுல குயிக்கா நம்பரை போட்டு செஞ்சு முடிச்சா ஒரு ஒரு நிமிஷமும் தேவையில்லை கேள்வி செய்ய, பஸ் குயிக்கா செஞ்சிடலாம். அதுக்கு ப்ராக்டிஸ் வேணும், இப்படி ஃபர்ஸ்ட்டுக்கு கஷ்டப்பட்டு படிச்சீங்கன்னா அது பிறகு குயிக்கா செஞ்சுட்டு போயிட்டு சரி, யாரும் ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, என்ன செய்யறன்றதை கொஞ்சம் விளங்கி கொள்ளுங்க. அப்புறம் படிப்படி ஒவ்வொரு கேள்விக்கு நீங்க இதை அப்ளை பண்ணி பண்ணி செஞ்சு பார்க்க ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அது தானா வந்துடும். அப்புறம் யோசிப்பீங்க இதெல்லாம் ஒரு கேள்வியா, அப்படி யோசிப்பீங்க, ரைட். அப்ப அந்த அளவுக்கு எப்ப வருவீங்க, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமாயிக்கும், திரும்ப அந்த நான் சொல்லி தந்த மெத்தடை யூஸ் பண்ணி பண்ணி திரும்ப நிறைய கேள்வி ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அது ஒரு கேள்வியாவே நீங்க அதை பார்க்க மாட்டீங்க, குயிக்கா செஞ்சுட்டு போயிடுவீங்க, ரைட். ஓகே. பி தவிரண்டா ரெண்டு மூணு மட்டும்தான், என்ன பி தவிரண்டா பி மட்டும் வரப்படா, பிக்குரியவர் ஒன்று மட்டும் தானே, அப்ப பி தவிரண்டா பி இல்லாம இருக்கிறது மூணு ரெண்டு மட்டும். சோ 2,3 எழுதிட்டோம். அப்ப அவன் சென்ன ரெண்டு எழுதிட்டோம், ஏ எழுதிக்கிறோம், பி தவிர எழுதிக்கிறோம். இப்ப இது ரெண்டுக்கு இடையில என்ன ஆகிக்குது, இதுக்கு உண்மையிலே பேர் வந்து இடைவெட்டு தான், பட் இடைவெட்டுன்னா உங்களுக்கு என்னது என்னத்தை கண்டுபிடிக்கணும்னு விளங்காது. அதனால இப்படி வந்தேன்னு சொன்னா நீங்க இடைவெட்டுன்னு யோசிக்காம பொது யோசிங்க. பொதுவுல என்ன, பொதுவாயிக்குது ரெண்டுக்கும், ரெண்டு லைம் இருக்குது. இப்ப இங்க ரெண்டு விஷயம் தானே சம்மந்தப்படுது, அப்ப இது ரெண்டு லைம் என்ன இருக்குது அப்படின்றதுதான் பொது. ஒன்று கூன்னு சொன்ன என்ன, எல்லாம். ஏ, ஏல இங்க இருக்கிறது ஏயும் பி தவிரையும், அப்ப ஏக்கு வார பிக்கு, பி தவிரக்கு வார எல்லாம், எல்லாரும் வேணும் இந்த இடத்துக்கு. அதான் இப்ப உங்களுக்கு இது கேட்க இல்லை, எல்லாம் கேட்க இல்லை, ஒன்றிப்புன்னு சொல்ற எல்லாம் கேட்க இல்லை, நீங்க ஒன்றிப்பு இடைவெட்ட விட்டுருங்க, இப்படி யோசிங்க. இது வந்து எல்லாம், இது வந்து பொது. இப்ப உங்களுக்கு கேட்டது பொதுவைத்தான். அப்ப என்னத்துக்கு பொது வேணும், ஏக்கும் பி தவிரையிலையும் இருக்கிற ஆக்களுக்குள்ள பொதுவானது வேணும். அப்ப நீ சொல்லுங்க, இதுல பொதுவானது யாரு, ஷர்ஃபா சொல்லுங்க. ரெண்டு. எஸ், குட். ரெண்டு பேரும் சொன்னீங்க இல்லையா, ஆன்சர் பண்ணீங்க, ஓகே. ரெண்டு, ஏக்கும் பி தவிரைக்கும் பொதுவா இருக்கிற ரெண்டு பேர்லயும் அந்த இலக்கம் ஈக்கணும், அதுதான் பொதுன்றது.
எல்லாம் உண்டா எல்லாமே இப்ப சோ நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் இப்ப எல்லாத்துக்கும் விட மேரே பொது உண்டா இப்ப இந்த ரெண்டுலயே மீக்கணும் சோ ரெண்டுல என்ன இருக்குது ரெண்டு இலக்கம் மட்டும்தான் இருக்குது ஒன்று இல்ல இங்க இருக்குது பட் இங்க இல்ல அப்ப ஒன்று பொது இல்ல மூணு இங்க இருக்குது மேல இல்ல அப்ப மூணு பொது இல்ல இங்க ரெண்டு தான் மேலே கீழே இருக்குது சோ அப்ப ரெண்டு மட்டும்தான் பொது அப்ப இப்ப நீங்க பார்க்கணும் ரெண்டு எங்க யாருக்கு நாங்க ரெண்டுன்னு போட்டது இந்த பிரதேசத்துக்கு தான் ரெண்டுன்னு போட்டிக்கிறோம் அப்ப நம்மட விட வரணும் நிலற்றப்படணும் ரெண்டு நம்பர் மட்டும்தான் நிலற்றப்படணும் இப்ப நீங்க கவனமா பார்த்து இந்த ரெண்டு நம்பர் நாங்க எதுக்கு எந்த பிரதேசத்துக்கு போட்டோமோ அதை நிரந்திட்டு விட்டீங்கடா அதுதான் உங்களோட ஆன்சர் நீங்க நம்பர் எல்லாம் போட்டு வைக்கப்பட இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஆசை என்னதானே வேறொரு தாளை நீங்க அதை எழுதி பார்த்துட்டு இப்படி நிரப்பி மட்டும் வைங்க இப்படி இப்ப எந்த பிரதேசம் மட்டும் வர போற இப்ப விடைக்கு இது மட்டும் இது ஓகே எல்லாருக்கும் விளையாச்சா இந்த பிரதேசம் மட்டும்தானே வரும் இது மட்டும்தான் வரும் விடைக்கு ரைட் இப்ப நீங்க பாருங்க நீங்க செஞ்சதை வச்சு எத்தனை பேரு சரின்னு பாருங்க இதுதான் ஆன்சர் இது குயிக்கா செஞ்சிடலாம் ரைட் விளாப்படுத்துறது இவ்வளவு நேரம் பட் ஒரு நிமிஷம் தேவையில்லைன்னு கேள்வி செய்ய இது எல்லாருக்கும் விளையிட்டா இன்னும் விலங்க இல்லைண்டிக்கிறீங்களா விளங்காத யாரு சரி இப்ப நான் விளாப்படுத்தினது விளங்கிச்சான்னு சொல்லுங்க ஒருத்தர் மைக் ஆன் பண்ணி விளங்கிச்சு டீச்சர் ஓகே குட் விளையாண்டு அப்ப இப்படி கொஞ்சம் பாசிபிள் இப்ப கேள்வி கொஞ்சம் செஞ்சு பார்த்தேன் சரி ரைட் இப்படி கொஞ்சம் சின்ன சிம்பிளான கேள்வி புக்ல மீறி 10ஆம் ஆண்டு செஞ்சு பாருங்க அப்போ உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஒன்று வரும் நிறந்தீட்டுறது கொண்டு இப்படி அவங்க குறியீட்டை தருவாங்க உங்களுக்கு படத்தை தந்து போட்டு நிறந்தீட்டு சொல்லுவாங்க பார்ட் 1 கேள்வி அப்படித்தான் வரும் இல்லாட்டி அவங்க இப்படி நிறந்தீட்டு தருவாங்க இந்த குறியீட்டை எழுத சொல்லுவாங்க இதுக்குரிய இந்த இதை எழுதணும் நீங்க அப்ப அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் மாறி மாறி தரையலும் இப்படி ஒரு வட்டம் தந்தா அப்படித்தான் தாரு ஒன்று நிறந்தீட்டி தந்துட்டு இந்த குறியீட்டை எழுத சொல்லுவாங்க இல்லாட்டி இதை தந்துட்டு உங்களுக்கு அதை நிலற்றி காட்ட சொல்லுவாங்க சரியா ரைட் அப்போ உங்களுக்கு இது விளங்கினேன்டா நான் ஒரு கேள்வி இதை மாத்தி தாரேன் நீங்க அதுக்கு எல்லாரும் விட அனுப்புங்க அப்போ எனக்கு விளங்கும் உங்களுக்கு விளங்கிட்டா இல்லையான்றது ரைட் ஈஸி தான் ஒரு கஷ்டம் ஒண்ணும் இல்லை நான் இந்த குறியீட்டை மட்டும் மாத்துறேன் இப்ப இந்த குறியீடு இது வராம இந்த பொது வராம ஒன்றிப்பு வந்தால் இதுக்கு செஞ்சு அனுப்புங்க பாப்பனே குயிக்கா இப்படி வந்தேன்டா ஏ ஒன்றிப்பு பி தவிர இந்த கேள்வியை நான் என்ன செஞ்சுக்கிறேன் இந்த குறியீட்டை மட்டும்தான் மாத்திக்கிறேன் ஏ மாத்தவும் இல்லை பி தவிர மாத்தவும் இல்லை அப்ப இதே நம்பர் தானே வரப்போகுது நாங்க இதுக்கு 1ன்னு போட்டோம் இதுக்கு 2ன்னு போட்டோம் இதை 3ன்னு போட்டிக்கிறோம் இப்படித்தானே போட்டிக்கிறோம் ரைட் நம்பர் ஒன்று மாறாது ஏ பி தவிர ஒன்று மாற இல்லை அடையாளத்தை மட்டும் மாத்திக்கிறேன் இது 1 இது 2 இது 3 ரைட் இப்படி ஒரு கேள்வி கேட்டா இக்கான விட என்னன்றது எழுதி எனக்கு அனுப்புங்க பாப்போம் டீச்சர் எனக்கு கேள்வி விளங்கல ஓ இப்ப என்னன்னு சொன்னால் இப்ப உங்களுக்கு 12ஆம் கேள்வியில என்ன கேட்டிட்டாங்க தரப்பட்டுள்ள வெண்வரி படத்தில் பிரதேசம் இந்த பிரதேசம் சொல்லிக்கிறாங்க என்ன ஏ இடைவெட்டு பி தவிரவை நிலற்றுக
ஏ பொது பி தவிர இல்லையா? இதை வாசிக்கிற எப்படி? ஏ இடைவெட்டு பி தவிர. இந்த இடைவெட்டுக்கு இன்னொரு பேர் தான் என்ன? பொது. இப்ப இடைவெட்டுன்னு எங்களுக்கு என்னன்னு விளங்காது. பட் பொதுன்னு சொன்னா பொதுவா ரெண்டுக்கும் இருக்கிறது என்று விளங்குது. சோ பொதுன்னு பாருங்க. ஏ பொது பி தவிர. அவங்க கேட்டது இதைத்தான். இந்த பிரதேசத்தை இங்க நிலட்டு காட்ட சொல்லி. அதுக்கு நாங்க எல்லாரும் விட கண்டுட்டோம். இது மட்டும் வருது, 2ஆம் பிரதேசம் மட்டும். இப்ப நான் கொஞ்சம் இந்த கேள்வியை மாத்தி தந்தேன் உங்களுக்கு. எப்படி? இந்த அடையாளத்தை மட்டும் மாத்தினேன். பொது இல்லாம ஒன்றிப்பு வந்தீங்க. இவ்விடத்துல பொது வராம ஒன்றிப்புன்னா என்ன? எல்லாம். கீழே கீழே எப்படி குறியீடு வந்தா என்ன? யூ அடையத்துல வந்தா அது எல்லாம். இந்த எல்லாம் என்ற அந்த ஒன்றிப்பு குறியீடு வந்திருந்தால் இதுல எந்த பிரதேசம் நிலற்றிப்படணும் அதை நிலற்றி காட்டி அனுப்புங்க. இது நார்மல் அந்த படத்தை வரைங்க கோப்பியில வரைஞ்சி இதுக்கான விடைய அனுப்புங்க. இப்ப விளையிட்ட ஆக்கில் கேள்வி என்னன்னு? ஓ டீச்சர் விளங்கிச்சு. ஓகே ரைட், ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி அனுப்புங்க. பிள்ளையான பிரச்சனை இல்லை. ரைட், இப்பதானே நீங்க செய்றீங்க எல்லாரும். பிள்ளையான போல ட்ரை பண்ணி. ஓகே ஷர்ஃபா பார்த்துட்டு ரைட். ஓ நீங்க அனுப்பினதை பார்த்தேன். அனுப்பியேன். ஓகே நான் ஃபீஸும் ஓகே 2 பேர் அனுப்பிக்கிறேன். நான் விட செல்ல இல்லைன்னா ரைட் வச்சீங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பாருங்க. ரைட், நீங்க செஞ்சே சரியானது. இன்னும் 2 பேர் விட எனக்கு தரணும். ஒருத்தர் ஜூம் கிளாஸ் நேரடியாக ஜாயின் பண்ணி இன்னும் தெரியும் நினைக்கிறேன். சரி ஆன்சர் எது விட? என்ன மாதிரி ஆக்கி ட்ரை பண்ணி பார்த்தேன். நீங்க அனுப்புறீங்களா இல்லாட்டி நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணவா? ஓகே அனுப்பினேன் ஆக்கில. டீச்சர். எஸ் பார்த்தேன். ரைட், இப்ப நீங்க எல்லாரும் ஒரு விட அனுப்பிக்கிறீங்க தானே? ரைட், நான் பாப்பேன் இந்த கேள்வியை. சரியா? அப்ப ஒரு நீங்க எழுதினதை பாருங்க என்ன மாதிரி இருந்து. ரைட், இப்ப இது நீங்க சேஞ்ச் பண்ண ஒன்றும் இல்லை இல்லையா? அது நான் ஒன்றை மாத்த இல்லை, இந்த குறியீட்டை மட்டும் தானே மாத்தினேன். ஏ ஒன்றிப்பு பி தவிர, ஏ எல்லாம் பி தவிர பிரதேசத்தை நிலற்றணும். ஸோ இதுலயும் ஏ வருது. ஏ எழுதித்தான் வச்சுக்கிறோம். 1 2 தான் ஏ. பி தவிர 2 3 எழுதி வச்சுக்கிறோம். ஸோ அது எல்லாம் சரி. நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் இந்த ஒன்றிப்பு, இந்த குறியீடு மனிதனை மாறப்போரு. இதுல பேர் ஒன்றிப்பு தான். ஆனா நீங்க எல்லாம் யோசிச்சேன் தான் உங்களுக்கு விட வரும். ஒன்றிப்பு யோசிச்சதுக்கு எதை எடுக்கிற? இடைவெட்டு என்னன்னு வராது. அப்ப இந்த இடைவெட்டுக்கு யோசிக்கணும் பொது வைக்கிறது. இது பொது வச்சுங்க. இது எல்லாம், இது எல்லாம், இது பொது.
உங்களுக்கு கேட்டது வந்து நான் எல்லாம் கேள்வியில இடைவெட்டு இந்த பொது ஃபர்ஸ்ட்டுக்காக பார்த்துட்டோம். இப்ப நான் கேட்டது என்ன? எல்லாம். எல்லாம்டா என்ன? ஏ ஏல வார பி தவிரலையும் வார எல்லாம். ஏக்குரியவர் யாரு? ஒன்னாம் பிரதேசமும் ரெண்டாம் பிரதேசமும். அப்ப எல்லாம் இடத்தால ஏக்குரிய ஒன்றும் ரெண்டும் வரணும். பி தவிரக்குரிய எல்லாம் என்ன? இரண்டுக்குள்ளே மிகிற எல்லாம் வரணும். அவ்வளவு எல்லாம் அவ்வளவு இதுக்குள்ள எல்லா நம்பர் அப்ப எழுதுங்க. என்ன வரப்போற? ஒன்றும் ரெண்டு இடத்துல இருக்குது. ஸோ ஒரே ரெண்டு போட்டா போதும். அவ்வளவுதான் ரெண்டு. அடுத்து என்ன நம்பர் இருக்குது? 3. 1 2 3. இந்த 3 நம்பர் தானே இதுக்குள்ள எல்லாத்துக்குள்ளேயும் மீக்கிறது. ஸோ எல்லாம் இடத்தால எல்லா நம்பரையும் பார்த்து எழுதிக்கிறேன். ரைட். இப்ப இந்த பிரதேசத்தை நிறந்திட்டுறேன். 1ஆம் நம்பர் உள்ள பிரதேசம், 2ஆம் நம்பர் உள்ள பிரதேசம், 3ஆம் நம்பர் உள்ள பிரதேசம் வரணும். அப்ப 1ஆம் நம்பர் உள்ள பிரதேசம் எது? இது. நாங்க 1ஆம் நம்பர் போட்டு வச்சுக்கிறேன். இது 2ஆம் நம்பர் எதுக்கு போட்டோம்? இந்த ஆகிரு. அப்ப அந்த பிரதேசம் வரணும். இந்த பாருங்க 2ஆம் பிரதேசம் வரணும், 3ம் வரணும். அப்படின்னா என்ன? இது ஃபுல்லா எல்லாம் வரப்போற அவ்வளவுதான். இல்லையா? சரியா? ரைட். விளங்க இல்ல. நான் இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இப்ப இதுல ஜூம்ல இருக்கிறாங்க இந்த மாதிரி விளங்கிச்சா? ஓ டீச்சர் விளங்கி. விளங்கி. ரைட். ஓகே. அஸ்னாவதா நீங்க ரைட். ஓகே. இங்கே மொத்தம் இருக்கிறதால அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிக்கு நான் எகைன் எக்ஸ்பிளைன் பண்றேன். ரைட். ஓகே. இப்போ எல்லாருமே பார்த்துங்க. இப்போ நம்பர் போட்ட விளைஞ்சா? ரைட். நம்பர் போட்டிக்கிறேன். ஏற்கனவே 1 2 3 நம்பர் போட்டிக்கிறேன். இப்போ என்ன எங்களுக்கு கேட்டிக்குது? ஏ பி தவிர எல்லாம். ஏ நாங்கள் ஏற்கனவே எழுதி வச்சுக்கிறோம். என்னென்ன பிரதேசம் ஏ? இதானே ஏ. இது வந்து ஏ. சரியா? அப்ப ஏக்குரிய யாரு? 2ம் 1ம். அது விளைஞ்சா போ இந்த நம்பர் போட்ட விளைஞ்சா ஏ பி தவிர. ரைட். பி தவிரண்டா என்ன? இந்த சின்ன வட்டம் பி. பி தவிரண்டா பி வராம மத்த 2 2 3 மட்டும். ஸோ அதையும் போட்டோம். இப்ப நான் அந்த குறியீடு எந்த? எல்லாம். எல்லாம்டா இது 2க்கும் சம்மந்தப்பட்ட எல்லாம். அதான் அதுதான விஷயம். இதுக்கும் இதையும் தொடர்புபடுத்தி தான் குறியீட்டை யோசிக்கணும். இந்த குறியீடு 2 கடையில வரப்போகுது. அப்ப ஏ பி தவிர அதுக்குள்ள வாராக்கள் எல்லாம். அப்ப ஏ நான் குறிச்சு வச்சுக்கிறோம், பி தவிர குறிச்சு வச்சுக்கிறோம். ஆனா எனக்கு வேணும் எல்லாம். இவங்களுக்குள்ள எல்லாரும் வேணும் எனக்கு. அப்படின்டா இதுக்குள்ள எல்லாரும் தானே. ஸோ யார் யாரிக்குது? இவங்கள்ட்ட 1 2 மிக்குது, இவங்கள்ட்ட 2 3 மிக்குது. ஸோ 1 2 3 அவங்க 3 பேரும் தான் வரப்போறாங்க எல்லாம்ன்றதால. அப்புறம் நாங்க பார்த்தது பொது. பொதுன்னா என்ன? இது ரெண்டுக்குள்ளையும் இது ரெண்டையும் தொடர்படுத்தானே பொது ஒன்று இப்ப பாக்குறோம். பொது எல்லாம். ஸோ இது ரெண்டையும் பார்க்கும் பொது யாரு? 2 மட்டும்தான் பொதுவாய்க்குது. அதனாலதான் நாங்க அப்புறம் 2ஆம் பிரதேசத்தை மட்டும் நிறந்திட்டினோம். இப்ப நான் கேட்டது எல்லாம் என்றதால இது 2ஐயும் பார்க்கும்போது எல்லாம் தானே. ஸோ எல்லாரையும் எடுக்கிறாள். இந்த ஒன்றிப்பு வந்தா ஒன்றும் பொது ஒன்றும் பார்க்கறது எல்லாத்தையும் எழுதுறாள். 1 ஈக்குது 2 ஈக்குது, இதுல 2 ஈக்குது 3 ஈக்குது. ஸோ அதனால எல்லாம் எழுதிக்கிறேன். எல்லா இலக்கமும் வரப்போகுது. இங்க இருக்கிற இலக்கம் என்ன? 1 2 3. பிரதேசம் எது? இது வந்து 1ஆம் பிரதேசம், இது வந்து 2ஆம் பிரதேசம், இது வந்து 3ஆம் பிரதேசம். ஸோ இது எல்லாமே இப்ப வரப்போகுது. அவ்வளவுதான். விளைஞ்சா? நம்பர் போட்டு செஞ்சா ஒரு நாளும் பிழைக்காது. அதுதான் நான் நம்பர் போர்டு ப்ராக்டிஸ் பண்ணேன். நம்பர் போர்டு சரியா நீங்க அந்த நம்பர் போர்டு சரியா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு ஒரு நாளும் இந்த கணக்கு பிறக்க எப்படி கேள்வி வந்தாலும் சரியா செய்யுது. நிறந்தேடி பாக்குற விஷயம் இருசாக்க நிறந்தேடி திட்டி பொது வரும்போது பொதுவை வட்டி படுறதை பார்ப்பாங்க. அப்படி அது கஷ்டம். கொஞ்சம் எல்லா கேள்விக்கும் அது செய்யல. அது கொஞ்சம் சிக்கலா இந்த கேள்விகள்லாம் கொஞ்சம் விளங்காம மாதிரி இருக்கும். அது எல்லா இடத்துலயும் அது ஈஸி இல்லை. சரியா? நம்பர் போட்டு அது எல்லா இடத்துலயும் நம்பர் ஈஸியா தான் இருக்கும். பிள்ளையே ஆகாது. நீங்க சரியா செஞ்சீங்கன்னா மட்டும்தான். ரைட். இதுல யாருக்கு சரி டவுட் ஈக்கிறா? எகேன் கேட்கிறேன். பாஸ் பேப்பர்ல ஒரு கேள்வி வருது தானே அடிக்கடி இல்லையா? தொடைகள்லாம் நல்லதான். இப்ப எல்லாரும் கிளியரா இந்த கேள்வி? கோடி. ஓகே. எனக்கு 2 பேர் சரியான விட அனுப்பியிருந்தீங்க. ஓகே குட். 2 பேர் சரியான விட அனுப்பியிருந்தீங்க. அப்ப விளங்கிக்கும். ரைட். அப்படித்தான். இப்ப நீங்க திரும்ப திரும்ப இந்த கேள்விகள் செய்யுங்க. 10ஆம் ஆண்டு புத்தகத்தை எடுங்க. அதுல போய் பாருங்க. இப்படி குறியீடுகள் தந்திருப்பாங்க. பிரதேசத்தை தந்துட்டு அதை நிரப்ப சொல்லியிருப்பாங்க. இப்ப இந்த இதுதான் பிரதேசம். இப்படி பிரதேசத்துல பேரை தந்துட்டு அதை படத்துல நிறந்திட்ட சொல்லி கேள்விகள் இருக்கிற அதை மட்டும் ஃபர்ஸ்ட் செஞ்சு பாருங்க. இப்படி சில கேள்விகளுக்கு நிறந்திட்டு தந்து போட்டு அதுக்கு இந்த பிரதேசத்துல பேர் எழுத சொல்லுவாங்க. அதுக்கு போகாம ஃபர்ஸ்ட் நீங்க இதை மட்டும் செய்யுங்க.
இந்த பிரதேசம் தரப்படும் போது நிலற்ற செக்ஷன் இருக்குது 10ஆம் ஆண்டுல தேடி எடுத்து ஃபர்ஸ்ட்டுக்கே இருக்குது. கொஞ்சம் அந்த கேள்வியில நம்பர் போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. சரி, அப்போ உங்களுக்கு இப்படி ஒரு கேள்வி வந்து ஈஸியா செய்யலாம். மிச்சம் கஷ்டமா தர மாட்டாங்க. இது வந்து லேசா தான் வரும் நிறந்திட்ட வருது. ஸோ நம்பர் போட்டு செய்யுங்க, பிழையாகாது ஒரு நாள். ஆனா நீங்க நம்பர் போடுறது சரியாயிக்கணும். சரி, அதுல நீங்க பிழைச்சா பிழையாகும். நம் நம்பர் போடுற ஒன்றும் இல்லை. இந்த பிரதேசத்தை நான் கண்டு ஒரு பிரதேசத்துக்கு ஒரு நம்பர் போடணும். கட்டாயம் இந்த அகில தொடைக்கும் ஒரு நம்பர் போடணும். ரைட், சிலாக்கு இந்த பெட்டிக்கு நம்பர் போடுறது இல்லை, இதுக்கு போடணும். இதுக்கும் ஒரு தொடையிட பகுதி தானே அகில பிரதேசம், அதுக்கும் போடத்தான் வேணும். அப்ப நீங்க எப்ப பிராக்டிஸ் ஆகணும்னா திரும்ப திரும்ப கேள்வி அது சம்பந்தமான கேள்வி செஞ்சா மட்டும்தான். இதை மட்டும் பார்த்துட்டு போனதுக்கு இல்லை. ரைட், அத்தை நான் சொல்றேன் எகேன் சொல்ற விஷயம் வந்து மெட்ஸ்ல ப்ராக்டிஸ் மட்டும்தான். நிறைய எந்த அளவுக்கு நீங்க கேள்வியை ப்ராக்டிஸ் பண்ணாலும் திரும்ப திரும்ப செய்யணும் அந்த கேள்வி. இப்போ ஒரு முறை செஞ்சுட்டோம்ன்றதுக்கு இந்த பாஸ் பேப்பர் திரும்ப செய்யாம விடுற இல்ல, பின்ன கொஞ்ச நாளை போகல திரும்ப இந்த கேள்வி செஞ்சு பார்க்கலும் உங்களுக்கு. அப்போ திரும்ப திரும்ப செய்ய செய்ய தான் உங்களுக்கு இன்னும் புதிய புதிய ஐடியாவும் வரும், நல்லா அது விளங்கும். சரியா? ரைட், ஓகே, எல்லாரும் கிளியர் நினைக்கிறேன். ஒரு கேள்வி வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினேன் தொடைகள்ல, அப்போ உங்களுக்கு விளங்கும். இப்போ அது ஈஸியா இல்லையான்றது இல்லையா? தொடை வந்து ஈஸியா உங்களுக்கு ஒரு சரியா லேசான மெத்தடை யூஸ் பண்ணி படிச்சு சரியா தியரியை படிச்சேன்னா உங்களுக்கு செய்யணும். நான் தொடைகள் செய்யறேன், எனக்கு நான் ஈஸியா தொடைகள் நல்லா ஃபுல் மார்க்ஸ் ஒன்றும் உங்களுக்கு எடுக்கலும் மெசேல. இந்த பார்ட் 2 கேள்வி சரியா, பார்ட் 2ல வர கேள்வியில ஃபுல்லா ஒரு கேள்வி இருக்கிறேன், அதனால நான் தொடைகளை செய்வோம். ஒரு கேள்விக்கு அப்போ ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறது உறுதியாகிரும் இல்லையா? எம்சிக்யூல வர ஒரு கேள்வி பார்ட் 2ல ஒரு ஃபுல் கேள்வி மார்க்ஸ் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். இப்படி ஒரு கேள்வி இருக்குது. இது வந்து என்ன, இது திருகோண கணிதம். சைன் தீட்டா கொஸ் தீட்டா நீங்க திருகோண கணிதம் படிச்சிக்க மாட்டீங்க. டேன் தீட்டா லேசி 3 சமன்பாடு தான். ஒவ்வொன்றுக்கும் மீறி சைன் தீட்டா சமன் எதிர்பக்கத்துக்கு செம்பக்கம், சைன் தீட்டா கொஸ் தீட்டாண்டாக்கு ஒரு சமன்பாடிக்கிட்டு டேன் தீட்டா அது லேச பாடமாக்க ஏழும் சரித்தாரு. சரியா, நான் பேப்பர் ஃபார்ட்ல பார்ப்போம். நான் ஒவ்வொரு கேள்வியா வர வர நான் உங்களுக்கு அதுல தேவையான தியரிகளையும் சொல்லித்தான் கேள்வியை வளப்படுத்துவேன். அப்போ ஒரு பேப்பர் செஞ்சு முடியல நீங்க நிறைய தியரிகள் கிளியர் ஆகிக்கும் உங்களுக்கு. அப்போ அடுத்த பேப்பர் செய்ய விடல உங்களுக்கு ஈஸி ஆகிக்கும். அப்போ படிச்சுட்டு அந்த விஷயம் திரும்ப வருதுன்னா மிச்சம் அந்த பேப்பர் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை தானே இல்லையா? ரைட், அப்படி நாங்க ஒரு கேள்வியும் பார்க்கல அந்த செக்ஷனை நான் உங்களுக்கு கிளியரா வளப்படுத்தி விடுறேன். சரியா? ரைட். ஓகே, ரைட். இப்போ இன்றைக்கு நான் வந்து பின்னங்கள் பாடம் செய்யத்தான் வந்தேன். பட் தொடைகள் நல்ல ஒரு செக்ஷன், அது ஈஸியா எல்லாருக்கும் செய்ய எலுமெண்டத்தால அந்த உங்களுக்கு ஒரு கேள்வி எல்லாம் படித்து காட்டினேன். அதோட நான் நிறைய விஷயங்கள் சொல்லி தந்தேன் இன்றைக்கு. சரியா? ஸோ படிச்சு மீக்கிறோம். இந்த பின்ன கேள்வி ஒன்று செஞ்சு எல்லா பின்னம் வந்து 10ஆம் ஆண்டு தான். இந்த பின்ன கேள்வியை பார்ப்போமா ஒரு கேள்வியா? அல்லது நெக்ஸ்ட் கிளாஸ் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். உங்களோட சொல்லுங்க, அப்ப நிறைய பேர் என்ன சொல்றீங்களா அப்படி செய்வோம். பின்னங்கள் வந்து நீங்க படிச்சுட்டீங்க 10ஆம் ஆண்டுல பின்னங்கள் முடிஞ்சு. 12ஆம் ஆண்டு சம்பந்தமே இல்லை. 12ஆம் ஆண்டுல பின்னம் இல்லையே, 10 மட்டும்தான். அப்ப இந்த பின்ன கேள்வி எந்த நாளும் வருது, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க இருக்கும். ரைட், கொஞ்சம் மைக் ஆன் பண்ணி பேசுங்க. இந்த கேள்வி செய்வோமா இல்லாட்டி எப்படி அடுத்த கிளாஸ் செய்யற? யோசிக்கிறீங்களா என்ன செல்லுவோம் உண்டு? என்ன செய்வோம்? இன்னும் யாருமே இல்லையோ சரியா? ஆக்கில், நஃபீஸ், ஷர்பா இருக்கிறீங்களா? Are you there? இங்கிலீஷ் யாரும் சத்தம் இல்லாம இருக்கிறீங்க. என்ன செய்வோம்? இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு பின்ன கேள்வி உண்டு. இதை சொல்லுங்களேன், எனக்கு பின்ன பாடம் ஈஸியா இல்லையா உங்களுக்கு? இந்த கேள்வியை பார்த்தோன்னே விளங்கிக்கும். 10ஆம் ஆண்டு பின்ன பாடம் எனக்கு நல்லா கிளியர்னு சொல்றா கழிக்கிறீங்களா இல்லை டவுட்னு சொல்றீங்களா? கொஞ்சம் அதை பத்தி சொல்லுங்களேன் பாப்போம். எதனாலும் வரக்கூடிய கேள்வி கட்டாயம். இதை நான் பாஸ் பேப்பர் நிறைய படுத்தி உங்களுக்கு இதுலயும் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிற அளவுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் வந்து தருவேன். ரைட், இன்ஷால்லா. இப்ப நான் ஒவ்வொரு பகுதி காட்டிக்கிறேன் தானே, இதுல எல்லாம் நல்லா செய்யலாம். அந்த ஒவ்வொரு செக்ஷனையும் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி பண்ணி போவோம் நாங்க படிப்படியா. சரியா? அப்ப கொஞ்சம் கொஞ்சம் பார்ட் சரி நல்லா செய்யலுமா போனா உங்களுக்கு ஒரு நல்ல மார்க்ஸ் ஒன்று எடுக்கலுமா இருக்கும் இன்ஷால்லா. சொல்லுங்க, பின்ன பாடம் என்ன மாதிரி?
யாருக்கு கஷ்டம், எந்த நிலைமையில பின்னத்துல இருக்கிறீங்க உங்களை பத்தி சொல்லுங்க அப்போ ஒருத்தரும். இல்ல பின்னம் எந்த நாளும் வரும், நீங்க விரும்பினோ விரும்பலையோ பின்னம் வரத்தான் போகும். அதனால கட்டாயம் படிங்க, லேசி, அது ஒரு கஷ்டமும் இல்ல. ஒரே பேட்டர்ன் தான் கேள்வி, கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் மட்டும்தான். ஷர்ஃபா என்ன மாதிரி பின்னம்? பின்னம் நீங்க பேசினது கிளியரா கேட்கல, எகேன் சொல்லுங்க பாப்போம். கொஞ்சம் கிளியர் இல்லை டீச்சர். எஸ், கொஞ்சம் கிளியர் இல்லை. ரைட். ஆக்கில்? எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கிளியர் இல்லை டீச்சர். ஓகே. நஃபீஸ்? கொஞ்சம் clear இல்ல. ரைட். அப்ப இந்த நான் தொடர்ச்சியா வரக்கூடிய செக்ஷன்ல கொஞ்சம் கொஞ்சம் கிளியர் இல்லாம தான் இருக்கிறீங்க எல்லாரும் இல்லையா? ஸோ அதனால நாங்க நல்லா கிளியரா செய்வோம், சரியா? பாஸ் பேப்பரை வச்சே நான் உங்களுக்கு அந்த தியரி எல்லாம் அந்த பாஸ் பேப்பர்ல வார மாதிரி தானே தொடர்ந்து வருகிறது. ஸோ தியரின்னு வேற படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, பாஸ் பேப்பரை வச்சு எல்லாம் படுத்த விட்டு நீங்க அதை பிடிச்சிக்கிறீங்க. ஏண்டா அதே பேட்டர்ன் கேள்விதான், அது எப்படி வருது, அது எப்படி செஞ்சிருன்றது ஐடியா உங்களுக்கு ஒவ்வொரு கேள்வி எக்ஸ்பிளைன் பண்ண நேரம் விளங்கும். ஒரு கேள்வியை நான் நல்லா ஃபுல் அழகா விளம்படுத்தினோடனே நல்லா அவதானிச்சிங்க எப்படி செய்யற அந்த கேள்வி என்று கிளியரா அமைதியா விளம்படுத்துவேன். அதை நீங்க சரியா பார்த்து ஒழுங்கா விளங்கினீங்கண்டா அடுத்தடுத்த கேள்வி கட்டாயம் செய்வீங்க, சரியா? ஏண்டா அப்படி விளங்கெடுத்து செய்யற கேள்வி தான் இதெல்லாம். பாடமாக செய்யறோம் இல்லதான், எல்லாம் அப்படித்தான். ஸோ இது தொடர்ச்சியா வாரது, அப்ப இது மிஸ் பண்ண வேணாம். ஃபுல் மார்க்ஸ் 10 மார்க்ஸ் இருக்கு எளிமையில, எந்த கஷ்டமும் இல்லை, சரியா? ஒவ்வொரு பாஸ் பேப்பர் எடுத்து பாருங்க, வேணும் நான் என்ன சொல்றேன் விளங்கும் உங்களுக்கு. இந்த பின்ன கேள்வி வந்திக்கிறா இல்லையாண்டு விளங்கும், ரைட்? இப்ப என்ன மாதிரி இன்னைக்கு ஒரு பின்ன கேள்வி பாப்போமா, இல்லாட்டி அடுத்த கிளாஸ்ல பாக்குறதா? அந்த கேள்விக்கு யாரும் ஆன்சர் பண்றாங்க இல்ல, எனக்கு விளங்க இல்லைன்னு பிரச்சனை இல்லை, உங்களோட விருப்பம். நான் செய்யறேனே பிரச்சனை இல்லை, நான் விளம்படுத்துவேன். உங்களோட நிலைமை எனக்கு தெரியாதானே இல்லையா, அதான் ஒருத்தட்ட கேக்குறேன். இங்க ஒருத்தர் எல்லாம் தூக்கி ரெடி போறதுக்கு, அப்ப நீங்க 3 பேர் என்ன மாதிரி? அடுத்த class பார்ப்போம். எப்படி? அடுத்த class பார்ப்போம். ரைட், அடுத்த கிளாஸ். ஆக்கில் ஷர்ஃப் உங்களோட என்ன மாதிரி சொல்லுங்க. அடுத்த கிளாஸ் பார்த்தேன் டீச்சர். ஓகே, ரைட். அப்ப பெரும்பாலாக அடுத்த கிளாஸ். அப்ப போர் ஆகிட்டீங்களோ தெரியா, போர் அடிக்கிறா என்ன கிளாஸ்? அப்படியா, இல்லாட்டி டைம் கூட பேத்துன்னு நினைச்சு சொல்றீங்களா? இப்படி கிளாஸை பத்தி இன்றைக்கு கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம், யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? ஒருத்தருங்க சொல்லுங்க, இன்றைய கிளாஸ் வந்து என்ன மாதிரி உங்களுக்கு ஏதாவது சரி ஒரு யூஸ்ஃபுல்லா எடுத்தீங்களா, பயன் என்ன சரி கிடைச்சிச்சா? ஓ டீச்சர், யூஸ்ஃபுல் லைன். ஓடியா useful ஆ இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சான்னு கேட்டா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சதோட முடிக்கிறீங்க, ரைட்? ஓகே. எப்ப சரிங்களே சரி அவசரம் விட்டுறணும் இல்லையா? ஓகே ஓகே, ரைட். ஏதோ விளங்கி நிச்சான் இல்லையா, செஞ்சீங்க நல்லா விளம்பரத்தின எகேன் செஞ்சு அனுப்பியிருந்தீங்க, நிறைய பேர் சரியா செஞ்சீங்க. பட் செய்யலாம், எல்லாருக்கும் செய்யலாம். திரும்ப திரும்ப நீங்க ட்ரை பண்ணணும். நான் நிறைய விஷயம் சொன்னேன், ஷார்ட் நோட்ஸ் எடுங்க. இதுல தேட்டங்களை பத்தி சொன்னேன், தேட்டங்கள் கட்டாயம் தெரியணும். 10 11 ஃபர்ஸ்ட் 10ல இருக்கிற தேட்டம் எல்லாம் எழுதிடுங்க, அது முக்கியமான நான் சின்ன விஷயம். அதுவும் கட்டு கட்டா ஈகிற மாதிரி பார்த்து எழுதுற இல்லை, உங்களுக்கு விளங்கின மாதிரி எடுங்க. ஸோ தொடைகள் பாடத்தை இப்ப இப்படி பிரதேச குறியீடுகள் தந்தா அது எப்படி நிரட்டுற அப்படி கேள்விகள் இது புத்தகத்துல கொஞ்சம் பார்த்து நான் சொன்ன மாதிரி நம்பர் போட்டு நிரட்டி ட்ரை பண்ணுங்க. அதில் நான் சின்ன விஷயம், சரியா? இந்த பின்னங்கள் பாடத்தையும் கொஞ்சம் படிச்சுட்டு வாங்க. 10ஆம் ஆண்டுல மட்டும்தான், அடுத்த கிளாஸ்ல நாங்க பார்ப்போம், சரியா? அப்ப எல்லாரும் கண்டாக்ட் மீக்குது தானே, ரைட்? ஓகே, அப்ப அடுத்த கிளாஸ் இப்ப நாளைக்கு செய்வோமா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் மட்டும்தான் நான் ஃப்ரீயா செய்வோம்ன்ற ஒரு ஐடியா எடுத்திருந்தேன். பட் செகண்ட் கிளாஸையும் நான் ஃப்ரீயா செய்யறேன், ரைட்? உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு விளங்கிக்கும் தானே, நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுலேருந்து நான் படித்தாது உங்களுக்கு விளங்கலுமாய்க்கிறா? இந்த கிளாஸ் வந்து ஒரு பிரயோசனம் ஒன்று கிடைக்குமான்ற ஒரு ஐடியா ஒன்று உங்களுக்கு வந்திருக்கும் கட்டாயம், அப்படித்தானே? ஸோ
ஒரு கிளாஸ் நான் இன்றைக்கு கொஞ்சம் படிச்சது போதாத மாதிரி இன்னைக்கு நான் நிறைய விஷயம் சொல்லி தந்தேன், தேவையான விஷயம் தான் அதோட படிச்சு தந்திக்கிறேன். சில நாளைக்கு ஒரு கிளாஸ் செய்வோம், அது ஃப்ரீயா தான் நடக்கும், எல்லாருக்கும் ஜாயின் பண்ணிடும். ஸோ கட்டாயம் நாளைக்கு எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. பின்னங்கள் பாடம் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து தாரேன் நான் ஃபுல்லா, சரியா? ஃபர்ஸ்ட்லேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து படிப்போம். பின்னங்கள் செக்ஷன்ஸ் ஒரு 4-5 வருஷம் கேள்வி நாங்கள் செய்வோம் தொடர்ந்து. உங்களோட கிளாஸ்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்களுக்கு தானே இல்லையா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கட்டாயம் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும். இப்போ நீங்கள் இன்னொருத்தருக்கு ஏதோ ஒரு வகையில படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு முதல்ல அப்படித்தானே நன்மைகள் இருக்கிற உங்களோட கல்வி அறிவும் கூடும். ஸோ ஓலவல் தானே இது, ஷேர் பண்ணுங்க, கட்டாயம் ஷேர் பண்ணி அவர்கிட்டையும் சொல்லுங்க இப்படி ஒரு கிளாஸ் இருக்குதுண்டு. என்ன கான்டாக்ட் நம்பர் அவங்களுக்கு கொடுக்கவும் மேலும் ஜூம் லிங்க்கும் ஷேர் பண்ணுவேன், அதை உங்களுக்கு ஷேர் பண்ணவும் மேலும், சரியா? ஸோ உங்களுக்கு பிரயோசனமா இருந்துச்சுன்னா கட்டாயம் நாளைக்கு ஜாயின் பண்ணுங்க. பின்னங்கள் பாடம் நான் கட்டாயம் நாளைக்கு உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா உண்டு அதில் தருவேன். பாஸ்ட் பேப்பர் கேள்வியெல்லாம் நாங்கள் ஸ்டார்டிங்ல இதே செய்வோம், ரைட்? ஓகே, இன்னும் அடுத்த கேள்வி தொடர்ச்சியாக வரக்கூடிய கேள்வி டைம் இருந்தால் நாளைக்கு செய்வோம். கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை பற்றி ஷேர் பண்ணுங்க, சரியா? அதான் நான் சொல்ல வரேன். அப்போ அவங்களுக்கும் சொல்லுங்க. ஓகே, என்ன சரி உங்களுக்கு கேட்கிற கிளாஸை பற்றி இன்றைக்கு முடிப்போம். அப்போ கிளாஸை டீச்சர் நாளைக்கு எத்தனை மணிக்கு இருப்பீங்க டீச்சர்? எஸ், அதுதான் டைம் போடணும். நாளைக்கு என்ன டைம் எல்லாருக்கும் இதே டைம் ஓகேயா? இந்த டைம் என்ன டைம் ஓகே? Okay, teacher. சரி, 4 மணிலேருந்து டீச்சர் 6க்கு வைக்கலுமா? இப்போ 4 மணிக்கு ஏழுமா எல்லாருக்கும்? நாளைக்கு ஈவினிங் 4 மணிலேருந்து ஒரு 6 மணி ஆகும் வர இந்த டைம் எல்லாருக்கும் ஓகேன்னு சொல்லுங்க. ஈவினிங் கிளாஸ் டீச்சர். ஈவினிங் உங்களுக்கு எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் கிளாஸ்? 4லேருந்து 6:30 உண்டு. அப்போ அந்த டைம் ஆக்கிலுக்கு நாளைக்கு யாரு கிளாஸ் ஒன்றும் இல்லாத ஆக்களிக்கிறீங்க? நாளைக்கு கிளாஸ் எங்களுக்கு இல்லை அப்படின்ற ஷர்ஃபா இந்த மாதிரி கிளாஸ் உங்களுக்கு கிளாஸ் இல்லை. ஆக்கில் கிளாஸ் வச்சுக்கிறேன் நாளைக்கு. ராவைக்கு 8:15க்கு கிளாஸ் டீச்சர். எட்டு 15